ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இது தூங்கி எந்திரிச்ச உடனே எடுத்த விலாக் தான். இன்னைக்கு காலையிலே வேலை சாணி எடுக்கிற வேலை தான். ஏன்னா சாணி கரைச்சி போட்டு ரொம்ப நாளாக போகுது, அதனால் போய் சாணி எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் தூரம் போகணும் சாணி எடுக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் எல்லாம் இல்லை, பக்கத்துலேயும் கிடையாது. சும்மா தண்ணியை மட்டும்தான் தெளித்து போடுவேன். அது பார்க்கவே நல்லா இருக்காது, வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே சாணி கரைச்சி போட்டாக்க கூலிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனாலேயே முக்கால்வாசி போய் எடுத்துகிட்டு வருவேன். இந்த பிள்ளைங்க இருக்கிறதுனால விட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வர முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி வீட்டுக்காரங்க இருந்தாங்களா, அவங்க தூங்கி முழிச்சிட்டாங்க. அதனால் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 6. இதுக்கே பளிர்னு இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிலாக இருக்குது. முக்கியமாக நான் சாணி எடுக்க போகிறதுக்கு காரணமே என்னோடய அடுப்பு தான். பாருங்கள், ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ரொம்ப நாளாக போது சாணி போட்டு மொழுகி, சும்மா தான் போட்டு கறியை போட்டு மொழுகி வைப்பேன். இன்றைக்கி இதுக்காக தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இதை மொழுகாமலே விட்டோம்னாக்கா இதில் உள்ள மண்ணெல்லாம் உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சிடும். அப்படி தான் ஆயிடுச்சு. அதுக்காக தான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு நாள் மண் வச்சு பூசணும் அடுப்பெல்லாம். வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் அந்த சாணி கரைச்சி போடுற வேலையெல்லாம் பார்க்குறது. டெய்லி போட்டாக்கெல்லாம் ஆகாது. ஏன்னா இதுலேயே 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுமா, அதனால் எப்போயாவது தான் செய்வேன். அதுலேயே இந்த பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சிட்டனாக்கா சுத்தமாக வாசலையே கூட்ட முடியாது, அந்த அளவுக்கெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு அப்படி தான் ஆகிடும். நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சுனாக்கா காலையில் எந்திரிச்சு சும்மா தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு குளத்தை போட்டுட்டு வந்துடுவேன். வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக சாணி கரைச்சி போட்டுருவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கே ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என் மனசுக்கு அப்படி இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வாசலில் கூட்டி கோலம் போட்டாச்சு. அடுத்தது கொல்லை பக்கம் போகணும், அடுப்பெல்லாம் கூட்டி கோலம் போடணும். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும். காலையிலேயே மனசுக்கு நிறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அதான் ஒன்று. சாணி கரைச்சி போட்டு கோலம்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? காலையில் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எங்கள் பூச்செடியெல்லாம் போய் பார்த்துட்ருப்பேன். அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு, இப்போ ரோஜா பூ வேறு பூத்துட்ருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு முட்டு நிறைய வச்சுருக்குது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ பூக்கும். இதெல்லாம் பார்க்கவே ஜாலியாக இருக்கும். ஒரே மனசுக்குள்ளே ஒரே குதூகலமாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட காலை வேலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.